ஹாய்! ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணாலும் மிஸ்டேக் வருதா? இந்த ஓல்டு மாடல் டெக்னிக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் மெட்டீரியல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி நீங்கள் விரித்து வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து அதோட ஆம்கோல் ஒரு ஆம்கோல்லேருந்து இன்னொரு ஆம்கோல் வரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க லென்த்தை. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 விரக்கடை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த இடத்துட்ட வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்னா இதுதான் உங்கள் ப்ளவுஸோட அளவு. இந்த அளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இதோட நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த டெக்னிக் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது. புரிஞ்சவங்க இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த அளவோட அந்த லென்த்து வரையும் மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம மேலே கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அளவு வச்சு அந்த ஃபேப்ரிக்கை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஆப்போசிட் சைடு அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நம்ம மார்க் பண்ண அளவு வந்து நமக்கு சென்டர் பாயிண்டில் வந்து நிற்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். வந்துடுச்சிங்களா? இப்போது கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அகைன் கிளாத்தை இன்னொரு ஃபோல்டு வந்து பண்ணிக்கோங்க. இப்போது 4 மடிப்பாக இருக்கும். இதுலேயே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். மடித்து வச்சதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின்க்காக விட்டுடுங்க. கீழே வந்து பேக் பார்ட்டில் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போல் விட்டுக்கோங்க. எனக்கு கிளாத்து கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோல்டு பண்ணி எடுத்துருக்காங்க. பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே மேலே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, கீழே இருக்கிறது வந்து பேக் பார்ட்டு. நம்ம அப்படியே மடிச்சிருக்கோம் இல்லைங்களா கிளாத், அதனால் கீழே வந்து பேக் பார்ட்டும் மேலே ஃப்ரண்ட் பார்ட்டும் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அந்த அளவு ப்ளவுஸை விட கீழே ஒரு 1/2 இன்ச்சு அளவு வந்து கிளாத்து விட்டுருப்போம். அதை விட்டுட்டு அதுக்கு மேலே பேக் பார்ட் அந்த ப்ளவுஸோட பேக் நெக்கு எவ்வளோ இறக்கம் வருதோ அதுலேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே மார்க் பண்ணக்கூடிய அளவு. மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதோ ஃப்ரண்ட் நெக்லேருந்து இந்த பாருங்கள், இந்த கை வைக்கிற இதான் ஃப்ரண்ட் நெக்கு. இதுலேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறமா வந்து மேலே அந்த ஷோல்டர் ஜாயின் கிட்ட வருது பார்த்திங்களா, அதோட நெக்கோட அளவு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி குறுகலாக இல்லாமல் கரெக்டாக நீங்கள் நெக்கை வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த நெக்கிலேருந்து இந்த ஷோல்டர் அளவு வரையும் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு வருது. அந்த 5.5 இன்ச்சு வருது பார்த்திங்களா, அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஷோல்டர் ஜாயினோட ரெடி அளவு அதுக்கு 1/2 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண விட்டுக்குங்க. நெக்கோட கரெக்டான அளவுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்கோட அளவு அண்ட் ஸ்லீவ் ஜாயின் பண்ணக்கூடிய அளவு இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த அளவு ப்ளவுஸை வந்து கரெக்டாக அதே அளவு மாறாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆம்கோல் வந்து மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், கிளாத் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஆம்கோலோட அந்த கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு அதை சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே பட்டியோட அளவு ரெடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஆம்கோலை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஆம்கோல் வந்து நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். 5.5 இன்ச்சு இருக்குது. அந்த 5.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கை விட இந்த ஆம்கோல் வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இப்போ நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டதுக்கப்புறமா ஆம்கோலோட கர்வ் லைன் ட்ரா பண்ணுறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த கர்வ் லைனை ஃப்ரீ ஹேண்டாக அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஆம்கோல் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிறத மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் கீழே வர அந்த ஃபர்ஸ்ட் டாட்டை மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு அளவு ப்ளவுஸை எடுத்து அந்த டாப்பில் இருந்து அந்த ஃபர்ஸ்ட் டாட் வரையும் ஒரு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே ஹைட்டில் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை ஃபோல்டு பண்ணதை வச்சுட்டு கீழே இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாட்டோட அளவு வந்து தெரியும். இது நீங்கள் வைக்கிறது ரெடி அளவில் வந்து வைக்கணும். மேலே ஒரு ஷோல்டர் ஜாயினுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ விட்டுட்டு அது போக மீதி வந்து வைங்க. இது ஹூக் பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா அளவு 4 விரக்கடையிலேருந்து ஒரு விரக்கடை அளவு வரும். இது ஸ்லிம்மாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் வெயிட் போட்டவங்களுக்கு வந்து 2 விரக்கடலும் சேர்ந்து வரும். அவ்வளோதான். அந்த ஃபர்ஸ்ட் டாட்டை மார்க் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸில் ஹூக் பட்டி பக்கம் எடுத்துக்கோங்க. நெக்கிலேருந்து கீழே வச்சு நம்ம அந்த பட்டி ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் கீழே சீம் அலோன்ஸ்க்கெல்லாம் சேர்த்து நீங்கள் விடணும். அந்த ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் வச்சு அது கீழே பட்டி ஜாயிண்ட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிற அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட் பக்கம் வந்து அதோட ஹைட்டை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டாட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து பாடி ஜாயின் பண்ணுற பக்கம் அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ டாப்லேருந்து கீழே அந்த ஃபர்ஸ்ட் டாட்டோட லென்த்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 11 இன்ச்சு இருக்குது. எக்ஸ்ட்ரா சீம் அலோன்ஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு மாதிரி விட்டுட்டு நம்ம 11.5 இன்ச்சு போல் நம்ம எடுத்துக்கலாம்.
இதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாட்டோட அளவு. அது வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஹூக் பட்டி ஐப்பட்டி பக்கம் சொன்ன மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாடி ஜாயின் பண்ணுற பக்கமும் ப்ளவுஸை ஃபோல்டு பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா அது வந்து வைக்கிறது பார்த்திங்கன்னா ரெடி அளவில் தான் நீங்கள் வைக்கணும். அந்த ஹாம்கோட ரெடி அளவுலேருந்து கீழே அந்த பட்டி ஜாயின் பண்ணுற அளவு அதுக்கு கீழே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த 3 அளவு வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிராஸ் அந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பீஸில் வந்து நமக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருப்போம். அதுலேருந்து நீங்கள் சீம் அலோன்ஸ்க்கு ஒரு 1.5 இன்ச்சு போல் எக்ஸ்ட்ரா விட்டு கூட நீங்கள் கிளாத்து கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை தையல் போக மீதியை வந்து கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்பயும் கட் பண்ணிக்கலாம், தைக்கும் போதும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற பீஸ் தான் வந்து பட்டி பீஸு. பட்டி பீஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அளவு ப்ளஸ் எடுத்துகிட்டு அந்த டாப்லேருந்து கீழே பட்டியோட லென்த்து எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து பட்டி பீஸ் அடித்து திருப்புறத்துக்கும் பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட்டு டாட் இருக்குங்களா அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிவிட்டு ஹாம்கோல் பீஸையும் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே தான் சேர்த்து நம்ம ஹாம்கோல் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு ஹாம்கோல் நம்ம குடஞ்சி கட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹாம்கோல் ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவு குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பாடியோட கரெக்டான அளவு இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கிட்டோன்னா 2 பீஸ்க்கும் சேமாக தெரியும். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட்டில் மார்க் பண்ண வேண்டிய எல்லா அளவும் வந்து முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா டாப் சைடு தெரியணுன்னா அங்கே ஒரு குட்டி கட் மட்டும் கொடுத்துக்கிட்டாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து 4 பீஸஸாக இருக்குது இல்லைங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இருக்குது. அதனால் அந்த ஃப்ரண்ட் பீஸை மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு நம்ம நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கையும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட்டோட நெக்கு கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டை லைட்டாக மேலே எடுத்து விட்டுட்டு கீழே அந்த பேக் பார்ட்டோட நெக்கு எவ்வளோ வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு அகலமாக வச்சுக்கலாம். அப்படி வச்சு நம்ம நெக்கு வந்து ட்ராப் பண்ணும்போது கீழே கொஞ்சம் அகலமாகவும் மேலே கொஞ்சம் குறுகலாகவும் பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணால் கரெக்டான அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கீழே கொஞ்சம் எப்பயும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணிங்கன்னா நெக்கு பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து அந்த பேக் பார்ட்டோட நெக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட நெக்கும் வந்து கட் பண்ணியாச்சு. ஆம்கோல் எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து முடிஞ்சிடுச்சு. பட்டியும் வந்து ஆல்மோஸ்ட் கட் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து ஸ்லீவ் பார்ட் தான் வந்து கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணதை எடுத்து அப்படியே வச்சுட்டு மீதி ரிமைனிங் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணப்போ கொஞ்சம் பீஸ் வந்து மீந்தது இல்லைங்களா அந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்லீவ் பார்ட் வந்து கட் பண்ணலாம். இது வந்து நெக்கு கட் பண்ண பீஸு. இது வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படி நம்ம 2ஆக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அந்தளவு கட் பண்ணி ஹூக் பட்டி ஐப்பட்டி வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அதை எடுத்து நம்ம வச்சிடலாம். இது வந்து பட்டி பீஸ் நம்ம எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பட்டி பீஸ் அடித்து திருப்பறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பட்டியை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே அந்த ஷேப் அப்படியே இருக்கும். கீழே மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண அளவுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேருந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்கும். அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வேணாலும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் பார்ட் தான். இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 2 பீஸாக இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த பக்கம் வந்து மடிப்பாக இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். பட்டி பீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவ் பார்ட்டுக்கு நம்ம கட் பண்ண கிளாத்தில் மீதி இருந்தது இல்லைங்களா அதை வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணி 4 மடிப்பாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு ஸ்லீவோட அளவு வந்து ரெடி அளவு. அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சு விட்டுருக்காங்க. இதுக்குன்னா அடித்து திருப்பறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 8 இன்ச்சு போல் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அலோ ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. அதனால் கீழே ஒரு
3 இன்ச்சு இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த அளவு ப்ளவுஸோட ஸ்லீவ் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்லீவோட கரெக்டான ஹைட்டில் அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஹாம்கோலோட வளைவு எந்த பக்கம் வருதோ அந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ரவுண்ட் சைஸ் வர இடத்துலையும் மார்க் பண்ணோன்னா ஸ்லீவ் வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே அளவு ப்ளவுஸை எடுத்து அந்த ஸ்லீவை கரெக்டாக விரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹாம்கோலோட அளவு, அந்த கையோட சுற்றளவு, அப்புறம் வந்து குடஞ்சி கட் பண்ணுறதோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ டாப்பில் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்லேருந்து, அதுலேருந்து அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே குடஞ்சி கட் பண்ணுறதுக்கும் மார்க் பண்ணிவிட்டு பாடி சுற்றளவுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது வந்து குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நம்ம குடஞ்சி கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து. அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு சென்டர் பக்கம் வந்து ஒரு அர்க் கட் பண்ணிவிட்டு கிளாத்து 4 ஃபோல்டாக இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் வந்து க்ளோஸராக இருக்குது, அதையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போது 4 பீஸாக இருக்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட் குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பக்கம் வந்து குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரண்ட் பார்ட் தெரியறதுக்காக அங்கே ஒரு அர்க் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் பீஸும் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண லைனிங் மெட்டீரியல் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மெயின் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் க்ரீன் கலர் மிக்ஸ்டு, அதனால லைனிங் வந்து பிளாக் கலர்லேயே இருந்தது, அதை வந்து யூஸ் பண்ணியாச்சு. இந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்குங்களா, அதை ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி இந்த மாதிரி நம்ம விரித்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே வர அந்த டிசைன் வந்து பேக் பார்ட்லேயும் வர மாதிரி வச்சுருக்கோம், ஸ்லீவ் பார்ட்லேயும் வர மாதிரி அந்த பார்டர் டிசைனை வந்து வச்சு ஃபோல்டு பண்ணி போட்டாச்சு. போட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து ஷோல்டரை வந்து கட் பண்ணி விடலை, ரெண்டுமே வந்து ஜாயிண்டில் தான் இருக்குது. அதனால் அதை அப்படியே வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சுருக்கோம் இல்லைங்களா, வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் வந்து பட்டி பீஸ் வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பார்ட் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்லீவ் பார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா அது வந்து 2 மடிப்பாக தானே இருக்குது, அதனால் அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் இஷ்டம், எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம், இல்லை இருக்கிற கிளாத்தை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் தச்சு திருப்பும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் எங்கேயாச்சும் நகர்ந்ததுன்னா அப்படின்னா கூட கொஞ்சம் பத்தாமல் போயிடக்கூடாது, அதுக்காக தான் நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே இருக்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தைக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது அந்த கண்டினியூவாக இருக்குது பார்த்திங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக், அந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கீழே இருக்கிறது வந்து பேக் பார்ட்டு, அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணது அப்படியே இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு பட்டி பீஸ் கிட்ட ரிமைனிங் இருக்கிற ஃபேப்ரிக்கை அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணினது போக மீதி இருக்கிற கிளாத் அப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி பீஸ் இது எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த பட்டி பீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸாக இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே ஒரு பீஸ் எடுத்து கீழே வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து நமக்கு எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்ட் பார்த்திங்கன்னா அந்த கீழே அந்த பார்டர் இருக்கிற மாதிரி தான் வந்து வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு இதை அகைன் ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணியிருக்க ஸ்லீவை எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே இருக்கிற அளவுப்படி அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடித்து திருப்பும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது அளவு வந்து நம்ம 2யும் ஒரே பக்கமாக வந்து வச்சுருவோம். அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் இருக்கணும் அப்படின்னா கட் பண்ணதுமே அந்த ஒரு மெயின் லைனிங் ஃபேப்ரிக் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்லீவ் பீஸை எடுத்து கீழே அப்படியே அதே டைரெக்ஷனில் வச்சுட்டோம் அப்படின்னா
ஸ்லீவோட அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கை எடுத்து ஸ்லீவ் பார்ட்டை கீழே அப்படியே வச்சாச்சு ஆப்போசிட் டேரெக்ஷனில். இப்படி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடித்து திருப்பிக்கணும். அவ்வளோதான், ஸ்லீவு எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தட் இது வந்து. புரிஞ்சவங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸ் டெக்னிக் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குமா இல்லையான்றதை அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் பார்ட்ஸும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு ப்ளவுஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.